வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான ரொம்பவும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம எழுத்தாளர் சண்முகசுந்தரம் எழுதிய எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான நகைச்சுவை கட்டுரையை தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற ரொம்ப சாதாரணமான ஆனா கொஞ்சம் விசித்திரமான சம்பவங்களை எடுத்துக்கிட்டு, அட இவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற விதம் இருக்கே, சத்தியமா அது ஒரு தனி ரகம். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். முதல்ல ஒரு கேள்வி. யாராவது ஒரு திருடனை போய் இவன் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்வாங்களா? கேட்டாலே ரொம்ப அபத்தமா இருக்குல்ல. ஆனா இதுதாங்க சண்முகசுந்தரத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். உலகத்துல இருக்கிற அத்தனை விசித்திரமான ஆட்களையும் தன்னோட சொந்தக்காரர்கள் அப்படின்னு உரிமையா சொல்றதுதான் இந்த முழு படைப்போட அடிப்படை நகைச்சுவையே. இதை அவர் எப்படி ஊர்ஜிதப்படுத்துறாருன்னு பார்க்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நாம பார்க்க போறது வாஸ்து பார்க்கும் திருடன். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எழுத்தாளர் ரொம்ப பெருமையா ஒரு பைசா கூட கடன் வாங்காம தன்னோட வீட்டை கட்டி முடிச்சிருக்காரு. ஆனா பாருங்க, அந்த வீடு ஒரு திருடனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். போலீஸால இதுவரைக்கும் அவனை பிடிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டு வாஸ்துவும் வாசல் படியும் அவனுக்கு அவ்வளோ கைராசியம். தான் திருடுற வீட்டையே ஒரு கோவில் மாதிரி நினைச்சு ரொம்ப பக்தியா தொழில் செய்யறான். அதனால இவ்ளோ டெடிகேட்டடா வேலை செய்யற இந்த திருடனும் நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு ரொம்ப இயல்பா ஒரு சிரிப்போட சொல்றாரு. சரி, வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த கல்யாணமும் காணாம போன சொந்தங்களும் பத்தி பார்ப்போம். நம்ம நல்ல எண்ணத்துல செய்யற விஷயங்கள் எப்படி நமக்கே ஆப்பா முடியும் அப்படிங்கறது இது ரொம்ப அருமையா வளர்க்குது. ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களேன்னு இவரும் சிரமப்பட்டு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு. சரி, கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்னதா ஒரு சண்டை வரட்டுமே, அவ்வளவுதான். அன்னைக்கு காணாம போனவங்க அதற்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையாம். அது மட்டுமா, கல்யாண ஆல்பத்துல இவர் கலந்துகிட்ட போட்டோக்கள் கூட மாயமாய மறைஞ்சு போச்சாம். என்ன கொடுமை பாருங்க. இந்த சம்பவத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு கன்க்ளூஷன் இருக்கு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்ன ஒரு தடவை உங்க வீட்டு நல்ல காரியத்துக்கு அழைத்து பாருங்கள், இவரும் நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு வாசகர்களுக்கே ஒரு நக்கலான சவால் விடுறாரு. அதாவது உதவி செஞ்ச உடனே காணாம போற இந்த கூட்டமும் நம்ம சொந்தக்காரங்க தான்னு அடிச்சு சொல்றாரு. அடுத்ததா திருநெல்வேலி ரயில் நிலையத்துல நடக்கிற கூத்துகள். அல்வாக்கு பேர் போன ஊரு, ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் அதை விட பிரமாதமா இருக்கு. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்ரூம் எப்படி இருக்கும்னு ரொம்ப பவ்யமா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாதிரியே சொல்றாரு. உள்ள போனா தாழ்பால் இருக்காது. அதனால என்ன பண்ணணும்? கூச்சமே படாம ரொம்ப சத்தமா சினிமா பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கணுமா. வெளியே இருக்கிறவங்க பாட்டை கேட்டுட்டு ரசிச்சு விசில் அடிக்க மாட்டாங்க. உள்ள ஆள் இருக்கு, தாழ்பால் கடத்திருச்சு அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்ற சிக்னல் அது. இதுக்கு கட்டணம் வேற கிடையாதான். என்ன ஒரு அபத்தமான ஆனா ரசிக்க வைக்கிற நகைச்சுவை இது. இதையெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, பொய் சொல்றதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா அதுக்கு உங்களைத்தான் துணைவேந்தர் பதவிக்கு போடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கற்பனை குதிரையை தட்டி விடுறாரு நம்ம ஆசிரியர். அப்படிப்பட்ட அளந்து விடுற ஆட்களையும் விட்டு வைக்காம அப்புறம் என்ன, நீங்களும் நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு தன்னோட லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாரு. மறுபடியும் அந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூமுக்கே வருவோம். அந்த தாழ்பால் இல்லாத பாத்ரூம்ல எந்த கவலையும் இல்லாம சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப தைரியமா குளிச்சிட்டு இருக்காரே ஒருத்தர். ஆமாங்க, அவர் யாரும் இல்ல, இங்கேயும் நம்ம சொந்தக்காரர் தான் குளிச்சிட்டு இருக்கார். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சொந்தக்காரரை கண்டுபிடிக்கிறதுல நம்மால அடிச்சுக்கவே முடியாது. இப்போ நிஜ உலகத்தை விட்டுட்டு கொஞ்சம் கற்பனை உலக சொந்தங்களை பத்தி பேசுவோம். இது இன்னமும் கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கும். இதை விட ஒரு அதீத கற்பனையை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஒரு எறும்பு, அதுவும் அவசரத்துக்கு சிசேரியன்ல பிறந்து வார்ட்ல இருந்து தப்பிச்சு நேரா நடுக்கடலுக்கு போய் அங்க போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய கப்பலை வழிமுறிச்சு எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு அடம் பிடிச்சதான். இப்படி அடம் பிடிக்கிற இந்த குழந்தை எறும்பு யாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் நம்ம சொந்தக்கார பொண்ணுதான். எப்பேற்பட்ட கற்பனை வளம் பாருங்க. அது மட்டுமா, வீட்ல இருக்கிற கடிகாரத்துல நேரம் சரியில்லைன்னா ஜன்னல் வழியா உள்ள வர சூரியன் செவத்துல இருக்கிற கடிகார நேரத்தை கொஞ்சம் அப்படியே நிறுத்தி மணியே சரி செஞ்சுட்டு போகுதான். ஆமா, இந்த சூரியனும் இவங்களுக்கு தாத்தா காலத்துல இருந்து சொந்தக்காரங்களாம். உலகத்துல இருக்கிற அண்ட சராசரங்கள் எல்லாமே இவரோட சொந்த பந்தங்கள் தான் போல இருக்கு. சரி, கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி பார்ப்போம். மனைவியின் அதிரடி பரதநாட்டிய ஆசை. வீட்டின் குலதெய்வமான மனைவி திடீர்னு ஒரு அதிரடி உத்தரவு போடுறாங்க. வயசோ 47 ஆகுது. ஆனா அவங்களுக்கு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இப்ப அரங்கேற்றம் செய்யணுமா. அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா நடக்க போற உலகத் தமிழ் மாநாட்டுல அரங்கேற்றம் செஞ்சா என்ன அப்படின்னு ரொம்ப தீவிரமா திட்டம் போடுறாங்களாம். இத கேட்டதும் கணவருக்கு வந்த கிளிய பத்தி சொல்லவா வேணும்? பயந்து போன அந்த அப்பாவி புருஷன் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னோட மனைவி பரதநாட்டியம் ஆடுறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்காக யாராவது ஒரு நல்ல யோசனை சொன்னா அவங்களுக்கு ரொக்க பரிசாக 1,00,000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. 1,00,000 ரூபாய் சன்மானம் கொடுத்து தடுக்கிற அளவுக்கு அந்த பரதநாட்டியம் எப்பேற்பட்ட அச்சுறுத்தலா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக
இவ்ளோ கலாட்டாக்கள், இவ்ளோ அளப்பறைகள் பண்ற இந்த புருஷன் பொண்டாட்டி, அதாவது இந்த குலதெய்வமும் அந்த 1,00,000 ரூபாய் அறிவிச்ச கணவரும் யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கும் நம்ம திருநெல்வேலி தான் சொந்த ஊர். எப்பேற்பட்ட ஒரு முழுமையான, வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற ஒரு சிறப்பான முடிப்பு இது. நம்ம ஊர்க்காரங்க எப்பவுமே ஒரு தனி ரகந்தாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இந்த விளக்க தொகுப்பு கண்டிப்பா உங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பை கொண்டு வந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப சாதாரண விஷயங்களை எப்படி நகைச்சுவையோட எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான் ஒரு பாசத்தோட அணுகியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த ரொம்ப விசித்திரமான சொந்தக்காரர் யாரு? இதே மாதிரி இன்னொரு அருமையான சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த நகைச்சுவைகளை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருங்க.